ஹலோ மக்களே, நான் தான் சனா அண்ட் வெல்கம் டு டுடே சனா. இன்னைக்கு நான் வந்து வீடியோல என்னோட அப்டேட்டட் டாப் 5 மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்டர் ₹500 உங்களுக்கு காமிக்க போறேன். ஓகேவா? என்னோட டாப் 5 இன்னைக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். பிகாஸ் நிறைய இருந்துச்சு, எல்லாத்தையும் ஒரே வீடியோல உங்களுக்கு திணிக்க நான் வந்து விரும்பல. ஸோ இன்னைக்கு நம்ம டாப் 5 மட்டும் பார்க்க போறோம். 500க்கு கீழே இருக்குன்னு தான் பேரேன்னு தவிர எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களால 500 கீழே உள்ளது அஃபோர்டபுளான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்னு யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோல வச்சிருக்கேன். ஸோ நீங்க பிகினரா இருக்கிறீங்க, இல்ல நீங்க வந்து பட்ஜெட்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா திஸ் இஸ் த வீடியோ ஃபார் யூ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நீங்க இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தருவேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபவுண்டேஷன். அண்ட் இது வந்து இருக்கிறதுலயே அடிச்சு சொல்றேன், அஃபோர்டபுளா 500க்கு கீழே இருக்கிறதுலயே இதுதான் பெஸ்ட் ஃபவுண்டேஷன். அண்ட் ஷேட் ரேஞ்சுமே வந்து டீசெண்டா இருக்கக்கூடியது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ஸோட ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். இதுல ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து கம்மியான ஷேட்ஸ் தான் இருந்துச்சு. லைக் ஐ திங்க் 5 என்னவோ தான் இருந்துச்சு. 3 ஷேட்ஸ் வந்து அவங்க புதுசா இறக்கி இருக்காங்க. நான் இன்னைக்கு அவங்களோட லாஸ்ட் ஷேட் யூஸ் பண்ணி பார்த்தேன். திஸ் இஸ் நாட் அ ஷேட் ஃபார் மீ, பட் அந்த ஷேடுக்காக நான் இந்த வீடியோ போடல. சொன்ன மாதிரி திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அண்டர் 500 கைஸ். இது வரைக்கும் பெஸ்டா உங்களுக்கு இது 500 கிட்ட கூட இல்ல. இட்ஸ் அரௌண்ட் 350. நிஜமாவே நல்லா இருக்கு. இந்த ஷேட் இட்ஸ் a bit more red on me, but I can make it work. சோ நீங்க ஷேட் வந்து கரெக்டா பார்த்து வாங்குங்க because this is full coverage. And guys, surprisingly this last well also. நிறைய நேரம் இது வந்து இருக்குது. நார்மலா இந்த மாதிரி ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் சொன்னாங்க, அதுவும் அஃபோர்டபுளான ரேட்ல அப்படின்னா என்ன ஆயிடும்னா ஒன்லி ஒரு மாதிரி ரொம்ப கேக் ஆக ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா உருகி வர ஆரம்பிச்சிடும், டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இருக்காது. பட் இது அந்த மாதிரி இல்ல. திஸ் இஸ் ரியலி குட் ஃபார் த பிரைஸ். எனக்கு வந்து இதை ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணதான் பிடிச்சிருக்குது. பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்பஞ்சை வச்சும் காமிச்சேன். பிகாஸ் ஸ்பஞ்சை வச்சுமே இது ஈஸியாவே பிளெண்ட் ஆகுது. புரியுதா? உங்களுக்கு ஸ்பஞ்சை வச்சு பிளெண்ட் பண்ணாலும் அந்த கவரேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்குது இது. அண்ட் நான் வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன் இந்த ப்ராடக்ட்ல. எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுக்கும் இது பிடிச்சிருக்குது. தட் இஸ் வெரி சர்ப்ரைசிங். எனக்கு ஆயிலி ஸ்கின், என் ஸ்கின்ல வந்து இது ஹெவியா ஃபீல் ஆகல. சின்ன ஒரு டூயி லுக் கொடுக்குது. ரொம்ப டூயியா எல்லாம் இல்ல, பட் சின்னதா ஒரு டூயி லுக் கொடுக்குது. சோ எந்த ஸ்கின் டைப் ஆளுங்களா இருந்தாலும் நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நோ ஃப்ரேக்ரன்ஸ், நத்திங் அவுட் ஆஃப் ஆர்டினரி. இட்ஸ் ரியலி குட். நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுடர். இந்த பவுடர் என்ன கேட்டீங்கன்னா எல்லா மேக்கப் லவர்ஸ், எல்லா பிகினர்ஸோட கிட்லயும் கண்டிப்பா இருக்கணும். அது இந்த வெட் அண்ட் வைல்டோட பேர் ஃபோக்கஸ் கிளாரிஃபைங் ஃபினிஷிங் பவுடர். இது வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு பிளாட்டிங் பவுடர் மாதிரி. பிகாஸ் இதுல வந்து சுத்தமா எந்த கவரேஜும் கிடையாது. பட் ஸ்டில் உங்களோட மேக்கப்பை அழகா செட் பண்ணிடும். அட் த சேம் டைம் உங்க மேக்கப்பை மேட்டும் ஆக்கிடும். அது வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அ வெரி பிரஸ்ட் பேக்டு பவுடர் மாதிரி வந்து இருக்குது. பட் உங்களுக்கு ஸ்கின்ல சுத்தமா ஹெவியா ஃபீல் ஆகாது. உங்களுக்கு எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் ட்ரை ஸ்கின் யூ வில் லவ் திஸ். பிகாஸ் எனக்குமே பாத்தீங்க அப்படின்னா என்னோட அண்டர் ஐ வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ எனக்கு ஹெவியான பவுடர்ஸ்லாம் என்னால கொண்டு போக முடியாது என்னோட அண்டர் ஐல. பட் திஸ் ஒன் இஸ் ரியலி குட். இன்னொன்னு நான் நோட் பண்ணது என்னன்னா நம்மளோட நோ மேக்கப் டேஸ்ல வெறும் பவுடர் போடும்போது சில பவுடர்ஸ் ரொம்ப சாக்கியா இருக்கும் வெறும் ஸ்கின்ல மேக்கப் எதுவும் இல்லாம. பட் இது நோ மேக்கப் டேஸ்ல கூட சூப்பரா இருக்குது. ஸோ நீங்க வெறும் மஸ்காரா, வெறும் லிப்ஸ்டிக், வெறும் பவுடர் மட்டும் தான் போடுவேன்னா யூ நீட் திஸ் இன் யுவர் லைஃப். திஸ் இஸ் சோ குட். 500க்கு கீழே இப்பவும் என்னால நம்ப முடியல. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிப் டிண்ட். பட் இதை நான் வந்து ஒரு பிளஷ்ஷா யூஸ் பண்ணிப்பேன். பிகாஸ் இட்ஸ் சோ குட் அஸ் அ பிளஷ் தேன் அ லிப் டிண்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எட்யூடோட டியர் டார்லிங் வாட்டர் டிண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷேட் வந்து ஐ டோன்ட் திங்க் தட் மேட்டர்ஸ். எல்லா ஷேடுமே எல்லா ஸ்கின் டோனுக்குமே நல்லா தான் இருக்குது. பட் அந்த பிளஷ்ஷா இது ஒர்க் ஆகுற விதம் வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐ யூஸ் திஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. வீடியோல மட்டும் இல்ல, வெளியில போகும்போதும். இதெல்லாம் எனக்கு எப்படி யூஸ் பண்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மேக்கப் முடிச்சுட்டு பவுடர் வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ரஷ்ஷை வச்சு எனக்கு பிளெண்ட் பண்ணதுக்கு பிடிச்சிருக்குது. தட் வே இட் கிவ்ஸ் அ மோர் நேச்சுரல் பிளெண்டட் மோர் க்ளோயி லுக். என்னோட ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து, என்னோட கன்சீலர் கூட சேர்ந்து இட் கிவ்ஸ் அ கஸ்டமைஸ்ட் லுக். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நீங்க போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பட் இன் திஸ் பிரைஸ் பாயிண்ட் திஸ் இஸ் சோ குட் கைஸ். இதை நீங்க வந்து ரொம்ப காசு கொடுத்து டிண்ட்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி லாங் லாஸ்டிங். அண்ட் இன்னொரு டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மேக்கப்க்கு முன்னாடியும் இதை போட்டுட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேக்கப் முடிச்சிட்டு மேக்கப்க்கு அப்புறம் போட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங். புரியுதா? ஒரே ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடுல முடிச்சு பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த சைடு போங்க. பிகாஸ் இது ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்படி ஒட்டிக்கும், டாட்டா அப்படி இருந்துக்கும். சோ அது வந்து கஷ்டமாயிடும் உங்களுக்கு பிளெண்ட் பண்றதுக்கு. சோ கீப் தட் இன் மைண்ட். அதர்வைஸ் திஸ் இஸ் a great product for the price. எஸ்பெஷலி blush. எனக்கு நான் அதுதான் போட்டிருக்கிறேன்.
see how natural and healthy. நிஜமாவே நம்ம ஸ்கின் வந்து ஃபிளஷ்டா இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு லுக் கொடுக்குது, எல்லாருக்கும் கஸ்டமைஸ்டா கொடுக்குது. ஸோ ஐ லைக் திஸ் வெரி மச். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐப்ரோ பென்சில் அண்ட் இட் இஸ் அ நியூ லான்ச். இது அகைன் ஃப்ரம் மார்ஸ்ல இருந்து இது அவங்களோட ஓவர்ப்ரவ் ஐப்ரோ பென்சில். இது வந்து கைஸ் ஐ ரியலி லைக் இட். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இதை யூஸ் பண்ணோன்னே இது என்ன பண்ணுது அப்படின்னு எனக்கு வந்து சுத்தமா தெரியவே இல்லை. பட் த பிக்மெண்ட், அந்த பிக்மெண்டோட அந்த இன்டென்சிட்டி அண்ட் அந்த ஷேப்புமே ஐ ரியலி லைக் திஸ். ஒன் சைடு உங்களுக்கு இந்த மாதிரியான இது வருது, ஆக்சுவலி உள்ள நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் இன்னொரு சைடு யூ ஹேவ் திஸ் ஸ்பூலி. ஸோ உங்களுக்கு பர்சைஸா உங்களுக்கு அந்த லைன் டிரா பண்ணணும் கூட உங்களுக்கு அழகா வரைஞ்சிடலாம். எனக்கு இது எப்படி பிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு வரைஞ்சிட்டு அண்ட் என்னோட பால்ஸ்ல எல்லாம் நான் வந்து வரைகிறது எனக்கு வந்து பிடிச்சிருக்குது. இட் லுக்ஸ் சோ நேச்சுரல் கைஸ், சோ நேச்சுரல் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ லைக் இட். இதுதான் எப்பவுமே நேச்சுரலா எனக்கு வந்து இருந்தாதான் பிடிக்கும். என்னோட ஐப்ரோஸ் this almost around 200 சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. this is super long lasting. அந்த கலருமே பர்ஃபெக்டா இருக்குது. என்னோட டஸ்கி ஸ்கின்னுக்கு இது வந்து பர்ஃபெக்டான அந்த ஒரு டார்க் பிரவுன் கலர். அவங்ககிட்ட 2 ஷேட் இருக்குது, ஒன் டார்க் பிரவுன், ஐ திங்க் லைட் பிரவுன். சோ நீங்க டார்க் பிரவுன் வாங்குங்க என்னோட ஸ்கின் டோனுக்கு சிமிலரா இருக்கிறீங்க அப்படின்னா. the pigment is really good. அந்த precision வந்து நிஜமாவே டாப் நாட்சா இருக்கு. I really love it. ஸோ லாஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஐ டோன்ட் ஹேட் மஸ்காராஸ் பட் ஐ ஒன்லி லைக் மஸ்காரா தட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். புரியுதா? பிகாஸ் என்னோட லேஷஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபிளாட் அண்ட் ஷார்ட். ஸோ எனக்கு வந்து நல்லா ஹெவி டியூட்டி மஸ்காராஸ் தான் என்னோட லேஷஸ்க்கு வந்து வெளியில தெரியும். பட் அட் த சேம் டைம் ஐ டோன்ட் லைக் வெரி வால்யூமினஸ் மஸ்காரா பிகாஸ் அது வந்து எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். எனக்கு நேச்சுரலா கிடையாது வால்யூமினஸா. ஓகேவா? ஸோ ரீசென்ட்லி ஐ எம் ரியலி லவ்விங் லென்தனிங் மஸ்காரா அண்ட் அந்த ரோமண்டோட மஸ்காரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் தட் இஸ் சோ எக்ஸ்பென்சிவ். ஸோ உங்களுக்கு நான் இன்னைக்கு 500 கிலோ ஆப்ஷன் சொல்ல போறேன். தட் பெர்ஃபார்ம்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த NYBயோட ஐ லவ் மஸ்காரா. திஸ் இஸ் அ லென்தனிங் மஸ்காரா. ஐ திங்க் அந்த நேம்ல வந்து கரெக்டா சொல்லல, பட் வாங்கும் போது எனக்கு லென்தனிங் மஸ்காரான்னு வாங்கின மாதிரி ஞாபகம் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வாட் ஐம் அதனால சொல்றேன். பட் உங்களுக்கு லிங்க் கொடுக்கும்போது கரெக்டா கொடுக்குறேன். ஓகேவா? இதை வந்து ஓபன் பண்ணி நிறைய நாள் ஆகுது. நிறைய மஸ்காராஸ் வந்து என்ன ஆகும்னா நாள் போக போக ரொம்ப திக்காகி உங்களுக்கு கட்டி பிடிச்சி உங்க லேஷஸ்ல எல்லாம் ஒரு மாதிரி கிளம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இது அந்த மாதிரி இல்ல. எவ்வளவு நாள் தான் ஆனாலும் இட் ஸ்டில் பெர்ஃபார்ம்ஸ் த சேம். நிஜமாவே நல்லா இருக்குது. அழகான ஒரு லென்த் தருது. நான் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா திஸ் இஸ் நாட் வெரி லாங் லாஸ்டிங். லைக் இட்ஸ் நாட் வாட்டர் ப்ரூஃப். இது வந்து ரிமூவ் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இதுக்கும் நான் சொன்ன மாதிரி ரோமண்ட் அந்த லென்தனிங் மஸ்காராக்கும். மத்தபடி this performs as good as that Romand one. ஸோ அவ்வளவுதான். கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபேவரட் என்ன, 500க்கு கீழே உள்ள ப்ராடக்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. அண்ட் பார்ட் 2 வேணும்னா என்கிட்ட கேளுங்க. பிகாஸ் ரீசெண்டா எனக்கு கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சனா வந்து வெறும் அஃபோர்டபுளா இல்லாம எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியான ப்ராடக்ட்ஸ் தான் போடுறாங்க அப்படின்னு. கைஸ் ஐ ஹியர் யூ. பட் என்ன பிரச்சனைனா 1 இயரா தான் நான் வந்து மேக்கப் இந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் கியூரியஸ் ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு வந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. அண்ட் அஃபோர்டபுளான வர நிறைய நியூ லான்ச்சஸ் வந்து எனக்கு இன்ட்ரீகிங்கா இல்ல. ஓகேவா? ரீசெண்டா வந்த ஃபவுண்டேஷன்ஸ்ல அஃபோர்டபுளா 500 கீழே இருக்க நல்ல ஃபவுண்டேஷன் தான் மார்ஸ் மட்டும்தான். இன்சைட்ல நிறைய இறக்கி இருக்கிறாங்க. வேற என்ன ஏதோ ஒரு பிராண்ட்ல வந்து ஃபவுண்டேஷன் நிறைய இருக்காங்க. தே டோன்ட் ஹேவ் மை ஷேட். ஸோ வாங்கி யூஸ் இல்ல. என்ன ஃபாலோ பண்றதுல 3/4 பேர் கண்டிப்பா டஸ்கி ஸ்கின் டோனா தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து நல்ல ஒரு வெள்ளை கலர் ஃபவுண்டேஷனை காமிச்சு என்ன ப்ரோஜனம்? அப்படித்தானே? அதே மாதிரி தான் நிறைய கன்சீலர்ஸும் வந்து இன்சைட்ல நல்ல கன்சீலர்லாம் இறக்குறாங்க. ஏன் ஷேட் இல்ல? அப்போ என்னால உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். நிறைய மிட் ரேஞ்சில தான் நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரி இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் மோர் ட்ரான் டுவர்ட் தோஸ். சரிதான்? ஹோப் ஐ எம் மேக்கிங் சென்ஸ். அண்ட் நான் வந்து ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ட்ரை பண்றேன்னா பியூர்லி சந்தோஷத்துக்காக, அது வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்காக எல்லாம் இல்ல. நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லுவேன். பட் தட் இஸ் பியூர்லி ஃபார் மை சாட்டிஸ்பாக்சன். ஓகேவா? சோ அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா.